அரசு புறம்போக்கு நிலத்திற்கு உங்கள் பெயரில் பட்டா எப்படி வாங்குவது என்பதை இந்த வீடியோவில் விரிவா தெளிவா பார்ப்போம். நம்மள பல பேர் அரசு புறம்போக்கு நிலத்தில் காலங்காலமாக குடியிருந்து வருவோம். ஆனா அந்த இடத்துக்கு உங்க பேர்ல பட்டா வாங்க முடியும் என்பது பலருக்கு தெரியவே தெரியாது. பட்டா வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும். ஆனா அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த வீடியோவில் அது என்ன விஷயம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செய்து யாரும் அதான் அரசு புறம்போக்கு இடத்துக்கு பட்டா வாங்க முடியுமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அரசு புறம்போக்கு நிலத்தை முக்கியமா இரண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒரு வகை என்னன்னா ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு, அதாவது இங்கிலீஷ்ல அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்குல என்னென்ன நிலவெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா முதல் முக்கியமா வாரது நீர்வழி புறம்போக்கு, அதாவது அதை இங்கிலீஷ்ல வாட்டர் கோர்ஸ் லேண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நீர்வழி புறம்போக்குல எந்த மாதிரி இடம்லாம் அடங்கும்னா இந்த குளம், குட்டை, வாய்க்கால், ஏரி, கண்மாய் இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான நீர்வழி பாதையில நீங்க குடியிருந்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் உங்க பேர்ல அந்த லேண்டுக்கு பட்டா வாங்கவே முடியாது. அதையும் மீறி நீங்க நீதிமன்றத்திற்கு போய் அரசாணை எண் 540 கீழ் முறையிட்டாலும் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு உங்களை அகற்றிடுவாங்க. அகற்றியதோடு மட்டும் நிற்காத தமிழக அரசு உங்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கலாம். அடுத்து வேற எந்த வகையான நிலங்களை எல்லாம் அரசு ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலம்னு சொல்லுறாங்கன்னா முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி நீர்நிலை புறம்போக்கு, அடுத்து மயானம், அதாவது இறந்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்காக அரசு வச்சிருக்க நிலம், அடுத்ததா சாலை, அரசு ரோடு போட்டிருக்கும், அந்த ரோடு காலியா தானே இருக்குன்னு சொல்லி அதை ஆக்கிரமிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு காலம் நீங்க பட்டா வாங்க முடியாது. அடுத்து காடு சும்மா தான் கணக்கு, இதுல போய் நம்ம உட்கார்ந்துருப்போம்னு சொன்னா அதுக்கும் நீங்க கண்டிப்பா பட்டா வாங்க முடியாது. அடுத்து அரசுக்கு சொந்தமான மேய்க்கா, அதாவது மாடுகள் மேய்க்கிற இடம், அத மாதிரி தோப்பு, அரசுக்கு சொந்தமான தோப்புகள். அடுத்ததா ஊருக்கு ஒரு களம்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஊர் மக்கள் அறுவடை செய்த நெல்லை காய போட வைக்கிறதுக்காக அந்த இடம் இருக்கும். அந்த இடத்தை நீங்க ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் கண்டிப்பா பட்டா வாங்க முடியாது. அடுத்தது பவுண்ட் நிலங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம விவசாய பகுதியில மாடுகள் பேஞ்சிட்டுன்னா அதை கொண்டு அடைச்சி அதுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய இடம் தான் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் நீங்க ஆக்கிரமிப்பு செஞ்சீங்கன்னா பட்டா வாங்க முடியாது. இப்ப மேல சொன்ன இடங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா எக்காரணத்தை எந்த சூழ்நிலையில நீங்க பட்டா வாங்கவே முடியாது. என்னையா எல்லா இடத்துக்கும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எந்த இடத்துக்கு தாயா வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா அடுத்ததா சொன்னதான் கேளுங்க. இதுவரைக்கும் நம்ம ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு பார்த்தாச்சு. ஆட்சேபனை இல்லாத புறம்போக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகையில உங்க இடம் இருந்ததுன்னா பட்டாதான். ஆட்சேபனை ஏற்ற நிலப்பட்டியல்ல முதல்ல வாரது கிராம நத்தம். கிராம நத்தம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களிலையும் மக்கள் குடியிருப்பதற்காக நல்ல மேடான குறிப்பிட்ட சில பகுதிகளை அரசாங்கம் இது மக்கள் குடியிருப்பதற்கு உகந்த இடம்னு ஒதுக்கி இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா கிராம நத்தம்னு சொல்லுவாங்க. இந்த கிராம நத்தத்துல அரசுக்கு சொந்தமான இடமும் இருக்கும். இந்த இடங்கள் ஒருவேளை காலங்காலமா உங்க அனுபவத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு உங்க பேர்லயே நீங்க பட்டா வாங்க முடியும். ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா கிராம நத்தத்துல அரசுக்கு சொந்தமான இடங்கள் பெரும்பாலும் எங்கேயுமே காலியா இருக்காது. ஏன்னா அந்த இடங்களுக்கு ஏற்கனவே யாராவது பட்டா வாங்கியிருப்பாங்க. இந்த ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்குல வேற என்ன வகையான இடங்கள்லாம் வரும்னா புஞ்சை தரிசு, அப்புறம் நஞ்சை தரிசு, அதே மாதிரி அனாதின இடங்களும் இந்த ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்கு நிலங்களில் அடங்கும். இப்ப மேல சொன்ன இந்த வகையான